ஒரு நாட்டுக்கான பட்ஜெட் ரெடி பண்றாங்க, ஆனா மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியுமா சார்? இது வந்து இந்த கணக்கெடுப்பெல்லாம் வந்து வெரி ஜைஜான்டிக் டாஸ்க். அதுவும் கண்ட்ரி லைக் இந்தியா ஒரு 4-5 கண்ட்ரி சேர்ந்த கண்ட்ரி தான் இந்தியா. அது ஒரு அவ்வளோ பாப்புலேஷன் 140 crore பாப்புலேஷன் இருக்கு. நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் உங்களுக்கு? ஸோ தெர் வில் பி அ லேக் டைம். இப்போ எப்பயுமே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தள்ளி தான் வருது, அது வச்சு தான் வருது. ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அதுக்கு ஒரு பட்ஜெட்னு வந்து இருக்கிறதுல, அதாவது வரவு செலவு தான் பட்ஜெட். வரவு செலவு நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ வருது, அது டிஃப்ரெண்ட். என்னைக்கு வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஒரு பட்ஜெட்னு போடுறோம், அந்த பட்ஜெட் போடுதானே ஆகணும் ஓரளவுக்கு. அதாவது அந்த இதுவாக இருக்கலாம், அதாவது தப்பாக கூட போகலாம், பட் எங்கேனா ஒரு நம்பர் போட்டு வச்சா தான் நம்ம செயல்பட முடியும். சொல்லுங்க, அது பட்ஜெட் அவசியம் தானே. சொல்லுங்க, பட்ஜெட் இல்லாத எப்படி போக முடியும்? சொல்லுங்க. ஸோ கணக்கெடுப்பு அது தனி, பிகாஸ் இட்ஸ் வெரி ஹியூஜ் டாஸ்க். கிராஸ் தி கண்ட்ரி பண்ணும்போது இட் டேக்ஸ், அது ஒவ்வொரு இதுலேயும் வீட்டுக்கும் போய் எத்தனை பேர் இருந்து போகணும், அது வந்து எவ்வளோ நாள், அப்புறம் அதெல்லாம் கொலேக்ட் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு